கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அவருடைய நாமத்துக்கு கோடி நன்றி. அடிமையும் கூட இப்பொழுது மும்பை பட்டணத்திலிருந்து சொந்த கிராமத்துக்கு போக தேவன் கிருபை செய்தார். அவருடைய அளவற்ற அன்புக்காக கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லணும்னா ஏராளமாய் சொல்லலாம். எவ்வளவோ இக்கட்டு, பாரம், கடினமான சூழ்நிலை, இனி அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்க போகிறோம் என்று நினைக்கின்ற சூழ்நிலையும் கர்த்தர் அருமையாய் வழிநடத்தினார். அவருடைய கிருபைக்காக கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். இப்போ கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரச்சனைகளை பற்றி பார்க்க போறோம். அந்த பிரச்சனை எப்படி விலகும் என்பதை குறித்து பார்க்க போறோம். பிரச்சனை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலதான் விலகும். அது எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நம்ம வந்து மனிதர்கள்ட்ட போய் சொன்னா அவங்களால ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும், அந்த பிரச்சனை இல்லாமல் போகணும் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். அவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அடிமையும் கூட இப்போ ஊருக்கு போய் பாருங்க. என்னுடைய சொந்த ஊர்ல இந்த கிராமத்துல இந்த தண்ணி வசதிக்காக ஒரு போர்வெல் போட்டேன். அது பக்கத்துல வாய்க்கால் இருக்கு. சுற்றி குளங்கள் உள்ள ஊர் தான். ஒரு செழிப்பான ஊர் என்னுடைய ஊர். அதனால நான் நினைச்சேன், எங்க தெருவுக்கு அடுத்த தெருவுலலாம் 20, 25 அடி அப்படிலாம் தண்ணி வந்துடும். அப்படி சொன்னது நிமித்தம் நான் நினைச்சேன், நம்மளும் ஒரு போர் போட்டா ஆத்து தண்ணி ஒரு நாள் விட்டு தானே வருது. அதனால இந்த போர் போட்டா நம்ம போய் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் அந்த போர் போட்டேன். ஆனா பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே கல் தான். அந்த பாறை மலை தான் அந்த போர் போடக்கு 50 அடி ஆயிற்று, 70 அடி ஆயிற்று. ஒரே கற்பார் தான், ஒரே புகை மூட்டம். கொஞ்சம் கூட தண்ணீர் வரவே இல்லை. எனக்கு கூட நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல 35 அடியிலலாம் தண்ணி வந்துடும். ஆனா இது என்ன இவ்வளவு ஆயிடுச்சு, இருக்கும் ஒரு 100 அடி போட்டு பார்க்குமேன்னு போட்டேன். அப்பவும் ஒரே பாறை. அப்ப அந்த போர் போட்டுட்டு இருந்த ஆள் சொன்னாரு, ஏம்மா இது வந்து ஒரே பாறையா இருக்கு, ஒரே பாறையா இருக்கு, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. போகும்போது சில நேரங்கள்ல சில பாறைகள் மாற்றங்கள் நேரத்துல வரும். ஆனா இது ஒரே கரும்பாறையா இருக்கு, அதனால புகையா வருது. அந்த அதனால தண்ணி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, பார்த்துக்கோங்க, யோசித்துக்கோங்கன்னாரு. அந்த ஆள் அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப என் விசுவாசன எத்தனையோ கட்டத்துல தேவன் எனக்கு துணை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாள்ல தேவன் செய்த அதிசயம் ஏராளம். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கடுகளவும் சந்தேகிக்க முடியாது. ஏன்னா முடியாத காரியங்கள் எல்லாம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வந்துட்டு. ஆனாலும் நான் ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்க சொன்னேன். 150 அடிக்கு மேல வந்துட்டு. அப்போதும் ஒரே புகை, பாறை தான். பக்கத்துல ஒரு 5 அடி தான் இருக்கும். பக்கத்துல வாய்க்கால்ல தண்ணி போயிட்டு இருக்கு. சுற்றி குளங்கள் இருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த பாறை தான் வருது ஒழிஞ்சு அந்த கொஞ்சம் கூட தண்ணீர்ங்கிற அந்த இதே இல்லை. அதுக்கப்புறம் 150 ஆயிற்று, அப்புறம் 200 ஆயிற்று. அதுக்கப்புறம் நான் எனக்கெல்லாம் ஜெபம்னுதான் மனதுக்குள்ள இயேசுப்பட்டு ஜெபிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் குறையதான் செய்யுச்சு. ஆனாலும் ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் வச்சுட்டு அந்த நம்மளால முடியாத நேரங்கள்ல நமக்கு தெரிந்தவர்கள் தான் நமக்காக இணைச்சுவாங்க, ஜெபிப்பாங்க. நம்ம வந்து பிறருக்காக நம்ம ஜெபிக்கும். அதே போல நம்முடைய இக்கட்டு காலங்கள்ல நம்ம பிறருடைய உதவி நம்மளுக்கு இணைச்சதற்கு நிச்சயமாய் தேவை. அப்போ ஒரு மும்பையில எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க ஒரு 2 பேர் கிட்ட நான் ஏதாவது எனக்கு பிரச்சனைனா அவங்ககிட்ட தான் நான் ஜெபிக்க சொல்வேன். அவங்ககிட்டையும் சொன்னேன். அதே போல ஊர்ல ஒரு வயதான தாயார் நல்லா ஜெபிப்பாங்க. அவங்ககிட்டையும் சொன்னேன், உன் விசுவாசத்தை இழக்காத, நிச்சயம் தண்ணீர் வரும் என்று சொன்னாங்க. நானும் என்னுடைய அண்ணன் மனைவி நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கோம். 300 அடி போட்டாச்சு. அப்பவும் என்ன செய்யல, தண்ணி வரல. அந்த தண்ணீருக்குரிய அறிகுறியே இல்லை. வெறும் பாறை மண்ணு தான். அப்போ அந்த போர் போட வந்த ஆள் சொன்னாரு, அந்த 300 அடிக்கு உள்ள அளவு தான் நாங்க
கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மணியும் 11:30, 12 மணி ஆயிடுச்சு. நாங்க போறோம். இனிமே எவ்வளவு ஆழம் போனாலும் இந்த சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் சோர்வா தான் காணப்பட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையும் இருந்துச்சு. கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த காலையில நல்ல ஒரு மத்தியான நேரம் மறுநாளு ஒரு கல்லு கட்டி 300 அடி கீழ வரைக்கும் போட்டு பார்த்தா, அந்த இது நனையவே இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அ இந்தளவுக்கு சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு மறுநாள் பார்த்தேன்ல, ஒரு சின்ன செங்கல் போட்டு பார்த்ததுல தண்ணிக்குரிய சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு கயிறு விட்டு பார்க்கும்போது, அம் ஒரு 4, 5 மடங்கு போனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து அந்த கல்லு ஈரமா வந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் போட்டு பார்க்கும்போது, ஓரளவுக்கு ஒரு 3 கயிறு புடிச்சு, 2 கயிறு முங்காம 3 கயிறு முங்கி 2 கயிறு எக்ஸ்ட்ரா வச்சு, ஒரு சின்ன தூக்கு பாத்திரம் போட்டு தண்ணி பிடிக்கும்போது, அதில தண்ணி வந்துச்சு. எனக்கு ஒரே ஆனந்தம். ஏசப்பாவுக்கு கோடி நட்டி செலுத்தினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா பார்த்து, அதுக்கப்புறம் நேற்று பார்க்கும்போது, ஒரு கயிறு தான் மிச்சம். இல்ல ஒரு கயிறு தான் உள்ள போச்சு. மற்ற எல்லாம் மிச்சம். இப்போ தண்ணி வெளிய தெரியும் வரைக்கும் தண்ணீர் இருக்கு. பார்த்தீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவருடைய நாமத்துக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் இரக்கமுள்ள தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன் நமக்கும் அவர் நிச்சயமாய் தண்ணீரை கொடுத்தார். அதற்காக அவருக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். இது ஒரு எனக்கு என் வாழ்க்கையில இது ஒரு பெரிய சாட்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அறிகுறியே இல்ல. வெளியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனாலும் தேவன் அற்புதத்தை செய்தார். பார்த்தீங்களா? அந்த மாறாவுல தண்ணி கசப்பா இருக்கும்போது தேவன் அதை மதுரமாய் மாற்றினார். அதேபோல இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல அலைந்து திரியும்போது, அவர்கள் தாகத்தால் தவிக்கும்போது, அந்த கன்மலையை மோசேயின் மூலமாக அதை தொடும்போது கன்மலையை அடிக்கும்போது தண்ணீர் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிக்க தேவன் செய்தார். அதேபோல் அவர்கள் தண்ணீருக்காக ஏங்கும்போது 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் தேவன் காண செய்தார். அதே போலதான் பாருங்க, உம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் வறண்ட அம் நிலத்தில என்ன செய்வார்? புல்வெளிகளும், அவாந்திர வெளிகளில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதேபோல நம்ம இந்த தண்ணீர் வந்து நமக்கு இப்படி ஒரு கட்டம் வரும்போது தான் தண்ணீருடைய அவசியம் நமக்கு தெரியும். ஆகாரம் பார்த்தீங்களா? அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வனாந்தரத்துல அலையும்போது, அந்த துருத்தியில கொண்டு போன தண்ணீர் செலவழிஞ்சிட்டு. அப்போ பாருங்க, அந்த தண்ணீருக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டு கதறி அழும்போது, அந்த பிள்ளை இருந்த இடத்துல தண்ணீர் ஊற்று காணப்பட்டது. அதான் இன்று வரைக்கும் அந்த ஜம் தண்ணீர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இன்று வரைக்கும் வற்றாத நீரூற்றாய் காணப்படுகிறது. அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ நதியாகிய அவர் வற்றாத நீரூற்றாக நம்மளிடத்துல காணப்படும்போது, நமக்கு நிச்சயமாக ஆனந்தமும் மகிழ்ச்சியும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. தண்ணீர் அவசியம்தான். ஆனா இந்த தண்ணீர் தேவைக்கு அதிகமாக காணப்படுவது போது அது ஆபத்து. தண்ணீர் என்றாலே அது ஒரு பிரச்சனை, அல்லாட்ட பயம்தான். தண்ணீர் திரளான வெள்ளம் சூழ்ந்து வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை அடக்கவே முடியாது. சீசர்கள் பாருங்க, அந்த கடல்ல அந்த படகுல இயேசுப்பாவோட போயிட்டு இருக்கும்போது, அந்த கடல் கொந்தளிக்குது, அலைகள் அப்படியே அப்படியே கொந்தளித்து வரும்போது, அவங்க நம்ம இயேசப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, தலைமை வைத்து. ஆனா சீசர்கள் கதறாங்க. அப்ப இயேசப்பா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லும்போது, இயேசப்பா என்ன செய்தாங்க? இறையாதே அமைதலா இருந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கடல் வந்து என்ன செய்யுச்சு? காற்று அமைதலாகி அந்த அலைகள் என்ன செய்யுச்சு? அமைதலாய் மாறி போயிற்று. இப்படிதான் கர்த்தர் அந்த பொல்லாத அந்த தண்ணீர் வெள்ளத்துல அவர் இல்லாமல் அதை மாற பண்ணுகிற தேவன். அதே போல பாருங்க, இஸ்ரேல் மக்கள் பார்வோன் கைக்கு தப்பி மோசேயின் மூலமாக வழிநடத்தி செல்லும்போது எதிர்த்தாக்குல செங்கடல் வருது. செங்கடலை கண்டோன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துட்டு.
பின்னால் பார்வோனுடைய படைகள் வருது. ஆனாலும் கர்த்தர் அந்த செங்கடலை 2ஆக பிளக்க பண்ணி, அந்த தரை வழியாய் நடந்தது போல அத்தனை லட்ச மக்களும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் கடந்து போயிற்று. பார்வோன் பின்னாடி வருகிறான் அவனுடைய வீரர்களோடு. அவன் மடிந்து போயிறான். அந்த இஸ்ரேல் மக்கள் மறுகரையில வந்த உடனே இவங்க நடுக்கடல்ல வரும்போது அந்த தண்ணீர் என்ன ஆயிற்று? கடல் மறுபடியும் நிறந்துச்சு. அப்ப அவங்க அழிந்து போனாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்பட்டாலும் தேவன் அதை மாற்றுகிற தேவனாய், தடைகளை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வழிகள்ல நம்ம எப்பொழுதும் கர்த்தரை நினைக்கும் போது அவர் நம்முடைய தடைகளை உடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, எரிகோ கோட்டையை அவங்க அந்த எரிகோ கோட்டை தாண்டி போனாதான் இஸ்ரேல் அந்த கானான் தேசத்தை காண முடியும். அப்போ யோசுவா வழி நடத்திக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ எதிர்த்தாக்குல யோர்தான் கரை புரண்டு போகுது. அப்பவும் பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த யோர்தான் நதியை ஒரு குவியலாக குவிக்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? அப்போ அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அந்த மறுபக்கம் வர்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். பிறகு அவங்க அந்த கானான், அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைந்தார்கள். அந்த எரிகோ கோட்டையே தேவன் உடைக்க விழ பண்ணினார். அவங்க என்னமும் பண்ணல. அவங்க என்ன செய்தாங்க? அந்த 6 நாள் அமைதியா போய் 7ஆம் நாள் அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. எக்காலம் ஊதும்போது அது அலங்கம் என்ன செய்யுது? இடிந்து விழுந்துச்சு. நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க தான் செய்யணும். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்ம தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் பதிலளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த தனுஷ்கோடி என்ற இடம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 1969 எப்பொழுதோ அந்த அந்த கடல் பொங்கி அந்த தனுஷ்கோடிங்கிற இடமே அழிந்து போயிற்று. பாத்தீங்களா? எத்தனை உயிர்கள், அந்த ஒரு ட்ரெயின்ல வந்த உயிர்கள்லாம் அழிந்து போயிற்று. தண்ணி என்ன செய்ய முடியல, மனிதர்களால எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியல. அதை மிஞ்சி வந்துச்சு. அதே போல பாருங்க, 2004 சுனாமி வந்து இந்த கடற்கரை ஓரம் எங்கெங்கெல்லாம் கடற்கரை ஓரம் அங்கெல்லாம் மக்களை அள்ளி சென்றுட்டு வீடுகள், பொருட்கள் எல்லாம் நாசமாய் போயிட்டது. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அதே போல பாருங்க, அந்த வரதா புயல்ல அந்த சென்னை பட்டணத்துல அந்த மழை, அந்த புயல் வெள்ளத்தினால மக்கள் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாத சூழ்நிலை. அந்த ஹெலிகாப்டர் மூலமாக மக்களுக்கு ஆகாரம், தண்ணி பாட்டுலாம் போட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அந்த மனிதர்களால ஒண்ணும் செய்ய முடியல. தண்ணியே நிப்பாட்ட என்ன செய்ய முடியல. அப்போ கர்த்தர் அந்த கடல் எல்லையை பாருங்க, அந்த கடல் நிரம்பி போகுது. ஆனா அந்த கடல் அலை இப்படி வர முடியாதபடி தேவன் கட்டளையிட்டு, இம்மட்டும் மிஞ்சி வராது என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த கடல் வந்து நம்ம மக்கள் இருக்க இடத்துல வர முடியாதபடி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. பாத்தீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகள் ஏராளம் உண்டு. ஒருவேளை மனிதர்கள்ட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏராளம் உண்டு. ஆனா தேவன் நம்மை காக்கிற தேவனாய் காணப்படும். எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரிதான், யோர்தானா இருந்தாலும் சரிதான், செங்கடலா இருந்தாலும் தேவன் அதை மாற்ற பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால எந்த விதத்தில் நம்ம நினைச்ச கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சில நேரங்கள்ல நம்ம பிரச்சனை இது இப்படிதான் இருந்துகிட்டே இருக்குமா, இதை நம்ம விட்டு ஒருபோதும் ஓயாதா என்று ஒருபோதும் நம்ம நினைச்ச கூடாது, கலங்கக்கூடாது. நிச்சயமாய் தேவன் அந்த பிரச்சனைகளை மாற்ற வல்ல தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தடைகளை உடைத்து அதை நேர் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். அதனால சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனைகளை விலக செய்து நம்முடைய வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயிப்போமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஏசுராஜா, எங்க வாழ்க்கையில நீ செய்த நன்மைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனை தகப்பனே. எரிகோ, ஏசுப்பா, செங்கடல், என் தகப்பனே ஏசுராஜா, ஆண்டவரே யோர்தான் போன்ற எத்தனையோ ஏசுராஜா துன்பங்கள், கஷ்டங்கள் பாருங்கள், கண்ணீர்கள் தகப்பனே, பிள்ளைகளை குறித்த பாருங்கள், என் தகப்பனே தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் என் தகப்பனை குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிவிடலாமா என்ற ஆண்டவரே ஏசப்பா மனிதருடைய எண்ணங்கள், என் தகப்பனே ஒருவேளை பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லையே என்ற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் மேல வருத்தம், என் தகப்பனே வாழ்க்கையில அனுதினமும்
ஒரு காரியம் போனா இன்னொரு பிரச்சனை வந்துருது என்று ஆண்டவரே மக்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாங்களா? தேவனே ஏசப்பா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க இறங்குங்க தகப்பனே. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அடிமையும் கூட தகப்பனே அந்த தண்ணீர் ஊறாமல் இருக்கும்போது தகப்பனே ஏசப்பா நான் புலம்பினேன் தகப்பனே. ஆனாலும் அந்த புலம்பலை நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றினே தகப்பனே. எத்தனையோ சூழ்நிலைப்பா தனிமையின் பாதையிலப்பா என்னை வழிநடத்தினே தகப்பனே. அதே போலப்பா அந்த நேரத்துல புலம்புகிற பெருமூச்சு விடுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் கொடுங்கப்பா. அவர்கள் தடைகளை நீங்க மாற்றி கோணலாவிகளை செவ்வையாய் மாற்றுங்கப்பா. பள்ளங்களை நிரப்பி என் தகப்பனே பிள்ளைகளை ஏசப்பா ஆனந்தமும் மகிழ்ச்சியும் காணப்பட கிருபை செய்யுங்க. அவர்கள் மலை போல ஆண்டவரே ஏசப்பா பிரச்சனை வந்தாலும் அப்பா ஆண்டவரே அது துளி அளவும் இல்லாதபடி மாற்றுங்க தகப்பனே. ஏசப்பா என் தகப்பனே நீர் ஒருவர் தான் எங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனப்பா. ஏசப்பா என் தகப்பனை உண்மையை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்துல நோக்கி பாருங்க. அடிமையும் கூட இந்த நேரத்துல நோக்கி பார்த்தீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. இயேசு ராஜா உடைய கரத்துலப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே மாறக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. என் தேவனால் எல்லாம் கூடப்பா. எந்த விதத்திலும்ப்பா நாங்க சந்தேகப்படாமல் உம்மிடத்துல விசுவாசமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள கருவிச்சிங்க. வீட்டை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கதவுகளிலும் ஜன்னல்களிலும் இயேசுப்பா உடைய ரத்தம் தெளிக்க விடுங்க தகப்பனே. ஆறுதல் இல்லாமல் காண முடிகிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. என்னிடத்தில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே இயேசப்பா அவங்க ஜெபத்தை ஆண்டவரே அவங்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே களிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுங்கப்பா. இயேசப்பா இந்த இரவு நேரத்துல தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாகப்பா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் +2 எக்ஸாம் எழுத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஊழியக்கார மக்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இயேசு ராஜா நீர் எங்களோடு இருந்து அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி தகப்பனே. மீதியான நேரத்தை பொறுப்படுத்த நடத்தும். நீ இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் பரவாது. ஆமேன். ஆமேன்.